அதை யாரோ ஒருத்தர் வேற ஒரு ஆளுக்கு பத்திரம் போட்டு விற்கிறார். ஏன்னா பத்திரமே இல்லை, ஏன்னா ஈஸியில் வராது, பட்டாவில் இருக்கிறதெல்லாம் வந்து ஈஸியில் வராது. ஸோ பத்திரப்பதிவில் போய் இது என்னோட இடம்னு சொல்லி ஒரு போலியாக ஏதோ ஒரு பத்திரத்தை வச்சு பண்ணிட்டாரு அப்படின்னு வரும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக சிசிபியில் போய் கிரைம் பிரான்ச்சு, டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச்சில் உள்ள டிஎஸ்பி கிட்ட போய் புகார் கொடுக்கலாம். வெளியூராக இருந்தால், உள்ளூராக இருந்தால் தாராளமாக டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ்க்கே நீங்கள் புகார் கொடுத்து, இல்லை கமிஷனருக்கே கொடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். பொதுவாக சிட்டியில் இது மாதிரி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா எல்லாத்துலேயுமே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பத்திரப்பதிவு இருக்கும். இது பெரும்பாலும் இந்த மாதிரி குற்றங்கள் வந்து வெளியூர்களில் நடக்கிறதுக்கு உண்டான சப்பர்பில், வெளியில் ரூரலில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகம். சிட்டியை நெருக்கமான இடங்கள், இல்லை வெளியூர்களில் அக்ரிகல்ச்சர் லேண்டு, இல்லைனா ரெசிடென்ஷியல் லேண்டு, இந்த கிராம நத்தம், இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பட்டா ஒருத்தவங்க வாங்கிடுவாங்க,